கமல் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. அவரோட வாழ்க்கை ரொம்ப சின்னது, ஆனா அவரோட கனவு ரொம்ப பெரியது. அவர் மகன் சரவணன். கமல் தினமும் காலை எழுந்து கிழிஞ்ச சட்டையும் பழைய வேட்டியுமே போட்டுட்டு கூலிக்கு போவார். அந்த வேலை முடிச்சுட்டு வீடு திரும்பும்போது கையில் ஒரு சிறிய தின்பண்டம் வாங்கிட்டு வருவார். என் பையன் சிரிச்சா போதும், அதுதான் அவரோட சந்தோஷம். சரவணன் நல்லா படிச்சான். அப்பா கூலியில சம்பாதிச்ச காசை வைத்து 12ஆம் வகுப்பு வரை படிக்க வைத்தார். காலேஜுக்கு சேரும் நேரம் வந்தது. அப்போதுதான் சரவணன் அப்பா, எனக்கு ஒரு போன் வாங்கி தருவீங்களா? காசு இல்லப்பா. மகன் முகத்துல ஏமாற்றம் தெரிஞ்சது. அடுத்த நாள் கமல் பக்கத்து மாமா, பெரியப்பா, அத்தை எல்லாரிடமும் போய் கேட்டார். என் பையனுக்கு ஒரு போன் வாங்கணும், உதவி பண்ணுங்க. ஆனா யாருமே உதவல. சிலர் முகம் திருப்பிட்டாங்க, சிலர் சிரிச்சிட்டாங்க. கமல் சும்மா அமைதியா வீடு வந்தார். ஒரு மூலையில உட்கார்ந்தார். ஆனா மனசுக்குள்ள ஒரே முடிவு, என் பையன் ஆசை தவறக்கூடாது. அடுத்த சில நாட்கள் அவர் சம்பளத்தை ஒரு உண்டியல்ல சேமிச்சார். 15 நாள் கஷ்டப்பட்டு சேமிச்ச காசை உண்டியல் உடைச்சி எடுத்தார். கிழிஞ்ச சட்டை, அழுக்கான வேட்டி, மகன் மட்டும் நல்லா பேண்ட் சட்டை போட்டுட்டு அழகா இருந்தா. கமல் செல்போன் கடைக்கு போனார். கையில் இருந்த பணத்தை ஒவ்வொரு பாக்கெட்ல இருந்தும் எடுத்து கொடுத்தார். ஆனா 500 ரூபாய் கம்மி. கடைக்காரன் சொன்னா காசு பத்தல. அந்த நேரத்துல சரவணன் முகம் மாறிச்சு. 500 ரூபாய் கிடைக்காதோன்னு பயம். அப்போதுதான் கமல் ஒரு விஷயம் செய்தார். அவரோட இடுப்புல இருந்த கடைசி சொத்து ஒரு கொடிய கழட்டி அடமான கடைக்கு போய் வைத்து அந்த 500 ரூபாயை எடுத்துட்டு வந்தார். போனை வாங்கி மகன் கையில் வைத்தார். சரவணன் முகத்துல சந்தோஷம். ஆனா கமல் மனசுக்குள்ள, இன்னைக்கு சாப்பாடு காசு இல்ல, ஆனா என் பையன் சந்தோஷமா இருந்தா போதும். அந்த இரவு சரவணன் போனை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அப்பாவின் கிழிஞ்ச சட்டையும் அடமானம் வைத்த கொடியும் நினைச்சான். அப்போதுதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை எல்லாரும் இருக்காங்க. ஆனா நமக்காக உயிரையும் கொடுக்க தயார் ஒரே மனிதன் அப்பா மட்டும்தான். கடைசி மெசேஜ் சரவணன் கண்ணீரோட சொன்னான். உலகத்துல எல்லாரும் நம்மை விட்டு போகலாம், ஆனா அப்பா மட்டும் எதையும் எதிர்பார்க்காம. நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்தாம இருக்கீங்க. அது மட்டும் மறக்காம அழுத்திடுங்க. ஓகே, பை பாய்.